கூட்டு வட்டியில் முதலீடு செய்யப்பட்ட 12,000 தொகையானது 5 வருட முடிவில் 2 மடங்கு ஆகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. கூட்டு வட்டிக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். A is equal to P into 1 plus R by 100 to the power n. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த தொகை வந்து 2 மடங்கு ஆகுதான். எப்போ 2 மடங்கு ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் முடிவில். அப்போ n கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த பிபி கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 2 is equal to 1 plus R by 100 to the power 5. இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். அந்த தொகை வந்துட்டு 20 வருட முடிவில் n வந்து இப்போ 20 வச்சு போட சொல்கிறாங்க. A is equal to P into 1 plus R by 100 to the power n நம்மளுக்கு தெரியும். இதில் 20 வருட முடிவில் எவ்வளோ ஆகும்னு தான் கேட்குறாங்க. ஏ தான் உங்களை கேட்குறாங்க. P கொடுத்துட்டாங்க 12,000. ஓகேவா? இங்கேயுமே நம்ம P சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கலாம். எப்படினாலும் கேன்சல் பண்ண போகிறத நான் சப்ஸ்டியூட் பண்ணல. P 12,000. R வந்து அது தெரியாது நம்மளுக்கு, அது கொடுக்கல. 1 by R to the R by 100. n வந்து இப்போ 20 வருஷத்துக்கு கேட்குறாங்க. ஓகேவா? இதை நம்ம ஃபைன் பண்ணணும். இதை எப்படி எழுதலாம்னா 12,000 இதை என்னோட கன்வீனியன்ட்டுக்கு 1 by R by 100 இதை to the power 5 to the power 4ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா 5 4 சார் 20. அதை இப்படி பிரித்து எழுதிக்கிறேன். ஏன் இப்படி பிரித்து எழுதுறேன்னா இதுதான் நம்ம இங்கே 2ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு தான். ஓகேவா? இதோட வேல்யூ நமக்கு தெரியும் 2ன்னு. அப்போது இன்ட்டு 2 power 4. ஓகேவா? 2 power 4 நம்மளுக்கு தெரியும் 16. ஓகேவா? ஸோ 16ஆல் அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 1,92,000 வரும். ஓகேவா? இதுதான் கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1,92,000 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா?